சுஷ்மா ஸ்வராஜை கிரிமினல் என்று கூறிய ராகுல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வலியுறுத்தினார். டெல்லியில் வியாழனன்று பேட்டியளித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தப்பி ஓடிய குற்றவாளி IPL முன்னாள் தலைவர் லலித் மோடிக்கு உதவியதன் மூலம் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கிரிமினல் குற்றத்தை புரிந்திருப்பதாகவும் அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். ராகுலின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த அவர் சுஷ்மாவை கிரிமினல் என்று கூறியதற்காக அவரிடம் ராகுல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்றார். இல்லாவிட்டால் அவதூறு வழக்கை சந்திக்க நேரிடும் என ராகுலை அவர் எச்சரித்தார். மத்திய வெளியுறவு அமைச்சர் என்ற முறையில் உலக அளவில் இந்தியாவின் பிரதிநிதியாக விளங்கும் சுஷ்மாவை கிரிமினல் என்று கூறியதன் மூலம் நாட்டையே ராகுல் அவமதித்து விட்டதாகவும் கட்காரி குற்றம் சாட்டினார். சுஷ்மா எந்த சட்டத்தையும் மீறவில்லை என கூறிய கட்காரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் சுமத்தியிருப்பதாகவும் கூறினார்.